ரவியின் கணித மற்றும் ஆங்கில மதிப்பெண்கள் விகிதாச்சாரத்தில் உள்ளன. கடந்த ஆண்டு கணிதத்தில் 60 மதிப்பெண் பெற்றபோது ஆங்கிலத்திலும் 75 மதிப்பெண் பெற்றார். இந்த ஆண்டு அவரது ஆங்கில மதிப்பெண் 60 எனில் கணித மதிப்பெண்ணை காண்க அப்படின்னு சொல்லி SSC GDயில் 2025 கேட்ட கொஷின். நல்லா கவனிங்க. அவரோட கணித மதிப்பெண்ணும் ஆங்கில மதிப்பெண்ணும் விகிதாச்சாரத்தில் இருக்கான். சரிங்களா? கடந்த ஆண்டு கணிதத்தில் பார்த்தீங்கன்னா 60 மதிப்பெண் வாங்கியிருக்காரு. அண்ட் ஆங்கிலத்தில் பார்த்தீங்கன்னா 75 மதிப்பெண் வாங்கியிருக்காரு. சரிங்களா? இன்னும் என்ன கொடுத்துருக்கான் அப்படின்னா, இந்த ஆண்டு ஆங்கிலத்தில் மட்டும் 60 மதிப்பெண் வாங்கியிருக்காரு. கணிதத்தில் என்ன மதிப்பெண் வாங்கியிருப்பார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இது ரெண்டையும் சிம்பிளிஃபை பண்ணோம்னா ஆன்சர் வந்துடும். சரிங்களா? காமனான டேபிளில் கேன்சல் பண்ணுங்கள். 5ஆம் டேபிளில் கேன்சல் பண்ணுங்கள். 1 5 5 2 5 10. சரிங்களா? இங்கே 1 5 5 5 25. அடுத்து 3ஆம் டேபிளில் கேன்சல் பண்ணலாமா? 5 3 5 4 3 12ங்களா? 4:5. சரிங்களா? 4:5 அப்படிங்கிற ரேஷியோவில் இது இருக்குது. இந்த ஆண்டு பார்த்திங்கன்னா ஆங்கிலத்தில் 60 மதிப்பெண் வாங்கியிருக்காங்களா? இந்த 5 எப்போ 60 மாறும்? 5 கூட 12 மல்டிப்ளை பண்ணால் 60 மாறுமா? 5 கூட 12 மல்டிப்ளை பண்ணால் 60 மாறும். அப்போ 4 கூடயும் 12 மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஆன்சர் வந்துடும்ல. 4 கூட 12 மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு 48 வரும். சரிங்களா? 48 தான் நமக்கான ஆன்சர், ஆப்ஷன் பி. இதே மாதிரி மாடலில் உங்களுக்கு ஒரு சம் கொடுக்குறேன், ட்ரை பண்ணி பாருங்கள். இதுதான் உங்களுக்கான கேள்வி. கடந்த ஆண்டு கணிதத்தில் 30 மதிப்பெண் வாங்கியிருக்காரு, ஆங்கிலத்தில் 50 மதிப்பெண் வாங்கியிருக்காரு. இந்த ஆண்டு ஆங்கிலத்தில் 60 மதிப்பெண் வாங்கியிருக்காரு. கணிதத்தில் எத்தனை மதிப்பெண் வாங்குவார்? சரிங்களா? மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிட்டு எல்லா மேக்ஸ் டாபிக்ஸுமே ஷார்ட்ஸ்லேயே எடுத்துகிட்டு இருக்கோம், ஃபாலோ பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.